கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 5ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, பின்னோக்கி செல்ல முடியாத ஒரு பாதையை அமைத்தல், செங்கடலை கடத்தல், முழுமையான விடுதலை. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் நீல நிறத்தில் விரிந்து கிடக்கும் செங்கடல், மறுபக்கம் பார்த்தால் தங்களை துரத்தி வரும் பார்வோனின் பெரும் படைகள். மனித ஞானத்தின்படி பார்த்தால் தப்பிக்க ஒரு வழியுமே இல்லை என்பதை போல தோன்றும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் ஓர் அற்புதமான காரியத்தை செய்தார். அதுவரையில் இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு சுவரை போல நின்றது. அந்த இரவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் அவர்களை அழிக்க வந்த எகிப்தியருக்கு பெரும் இருளாகவும் மாறியது. அப்போது தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளை மிக முக்கியமானது. புறப்பட்டு போங்கள். மோசே தன் கையை கடல் மேல் நீட்டிய போது கர்த்தர் ஒரு வல்லமையான கீழ்காற்றை வீசச் செய்தார். அந்த காற்று இரவு முழுவதும் வீசியதில் சமுத்திரத்தின் ஜலம் 2 பக்கமும் சுவரை போல் பிரிந்து நின்றது. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை தோன்றியது. இஸ்ரவேல் சபை முழுவதும் அந்த வெட்டாந்தரையில் நடந்து சமுத்திரத்தை கடந்தார்கள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒருவரும் கூட அங்கே பின்னால் விட்டு வைக்கப்படவில்லை. அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்திய ரதங்களும் குதிரைகளும் அவர்கள் பின்னே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தன. ஆனால் தேவன் அவர்களுடைய ரதங்களின் சக்கரங்களை கலல செய்து அவர்களுக்கு பெரும் குழப்பத்தை உண்டாக்கினார். இஸ்ரவேலர்கள் அனைவரும் மறுகரை சேர்ந்தவுடன் மோசே மீண்டும் தன் கையை நீட்டினார். அதுவரையில் இஸ்ரவேலர்களின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவர்களுக்கு மதிலாக நின்ற ஜலம் மடை திறந்தாற் போல திரும்பி வந்து பார்வோனையும் அவனது முழு படைகளையும் கடலுக்குள் மூழ்கடித்தது. அன்று தேவன் சொன்ன வாக்குறுதி நிறைவேறியது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வரலாற்று சம்பவம் வெறும் கதையல்ல. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கான ஒரு ஆழமான பாடம். ஆரம்ப விடுதலை. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியேறியது நாம் பாவத்திலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுபட்டு தேவனை சேர்வதை குறிக்கிறது. தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. பஸ்கா இரவில் இரத்தத்தின் மூலம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டது. பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு கிடைக்கும் விடுதலையை காட்டுகிறது. முழுமையான விடுதலை. செங்கடலை கடந்தது என்பது நம்முடைய எதிரியான பாவமும் மரணமும் இனி நம்மை தொடர முடியாதபடி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்கப் போகும் நிரந்தர விடுதலையை உறுதிப்படுத்துகிறது. இன்று நம்முடைய வாழ்விலும் ஒரு புறம் பிரச்சனைகளும் மறுபுறம் எதிர்ப்புகளும் நம்மை சூழ்ந்திருக்கலாம். மனித ஞானத்தில் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு சொல்லும் வார்த்தை இதுதான்: பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். வழி இல்லாத இடத்திலும் வழியை உருவாக்குகிறவர் நம் தேவன். அவர் சரியான நேரத்தில் சரியான முறையில் நமக்கான பாதையை திறப்பார். கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவ தண்டனையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு உண்டு. அதே போல் கிறிஸ்துவின் ராஜ்யத்தால் பாவத்தின் ஆளுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். இந்த விசுவாசம் மற்றும் நம்பிக்கையுடன் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, பஸ்காவின் காலமும் அதன் நியாயப்பிரமாண கட்டளையும்
இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.